ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்து பொரியல் பண்ணுறேன். அதுக்கு வந்து ரத்தத்தை உடனே வாங்கிட்டு வந்தால் நான் வந்து சுடு தண்ணியில் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து சுத்தம் பண்ணணும். நான் பாருங்கள் முடி இருக்கான்னு பார்க்குறேன். ஒரு சின்ன முடி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வெந்த பிறகு நம்ம எடுத்து உடச்சி விட்டு பார்த்தோம்னா முடி இருக்கிறது தெரியும். அது பிறகு நம்ம இது வந்து நல்லா கழுவிட்டு சின்னதாக அப்படியே வந்து கையால் பிசைஞ்சு விட்டு அப்படியே உதிரியாக வச்சுக்கணும். இது வந்து நீங்கள் வந்து உடனே வேக வச்சிடணும். இல்லைன்னா வந்து ரொம்ப நீர்த்து போயிடும். இந்த மாதிரி வந்து ரத்த பொரியல் பண்ண முடியாது. இந்த மாதிரி செஞ்சு வச்சுப்போம். இதில் ஏற்கனவே அவங்க உப்பு போட்டிருப்பாங்க. உப்பு போட்டு தான் ரத்தத்தை பிடிப்பாங்க. அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு யூஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து எண்ணெய் போட்டு சோம்பு சின்ன வெங்காயத்துக்கு நல்லா தாளிச்சிப்போம். பக்கத்துலேயே ஒரு சட்டி வச்சு நான் குழம்புக்காக எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு தாளிச்சிக்கிறேன். இப்போ இந்த சின்ன வெங்காயத்துலேயே கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிப்போம். இப்போ சட்டியில் வந்து சிக்கன் குழம்புக்கு சோம்பு வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கட்டும். அதுக்கு இந்த ரத்த பொரியலுக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா இதை வதங்கட்டும். இப்போ இந்த சட்டியும் வெங்காயத்தை நம்ம வந்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதில் வந்து ரெண்டுமே வதக்கிட்டுருக்கோம். கொஞ்சம் வந்து இதில் வந்து காரத்தூள் சேர்த்துப்போம். காரத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த மண் சட்டியில் வந்து கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிப்போம். இப்போ வந்து எண்ணெய் சட்டியில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வெந்த பிறகு நம்ம இந்த ரத்த பொரியலை வந்து அதோட சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து தக்காளி சேர்த்துங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோட வந்து நம்ம சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இது நல்லா வதங்கினோன்னே இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ ரத்த பொரியலை வந்து இதோட சேர்த்துடலாம். பிசைஞ்சு வச்சுக்கிறது கருவேப்பிலை சேர்த்துப்போம். அது நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதை இப்போ நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டு இது வந்து நான் வந்து குழம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஏன்னா காரம் சேர்த்துக்கிட்டு இதில் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்து இறக்கிக்கலாம். இதில் வந்து மஞ்சத்தூள் குழம்புத்தூள் வந்து 4 அல்லது 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணி விட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சிரும். இப்போ வந்து ரத்த பொரியலில் வந்து இதை நல்லா கிண்டி விட்டுப்போம். கிண்டி விட்டு ஜீரகத்தூள் சேர்த்து கிண்டி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது குழம்புக்கு வந்து குழம்பு பொடி சேர்த்துட்டு தண்ணி விட்டு உப்பு போட்டு மூடி போட்டு வேக வச்சேங்க. இதோட வந்து நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய், முந்திரி, கசகசா, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்து அதோடய நம்ம வந்து குழம்போடையே சேர்த்துடலாம். இப்போ ரத்த பொரியலில் வந்து கொத்தமல்லி கீரை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுலேயும் வந்து அரைச்சி வச்ச இந்த தேங்காயை சேர்த்து முந்திரி இதை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரத்த பொரியலும் சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு காலை டிஃபனுக்கு. இப்போ வந்து நான் பக்கத்துலேயே வந்து இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இட்லி ஊற்றி இப்போ இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த குழம்போட இட்லி ரத்த பொரியல் குழம்போடு வச்சு நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி காலையில் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.